அருமையானவர்களே, ஏனோ தானோ என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் செய்து கொண்டிருந்தால், ஆமென், பேருக்காக ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தருடைய வருகைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆயத்தப்பட வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் மனப்பூர்வமாக, ஞானமாக, ரொம்ப கௌரவமாக, ரொம்ப கவனமாக நாம் ஆயத்தப்படாமல் இருந்தால் ஒரு நாள் நாம் பரிதபிப்போம். அந்த பரிதாபம் உங்களுக்கு வராமல் இருக்கத்தான் இந்த காரியத்தை இயேசு சொல்லி இருக்கிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். விசுவாசிகளே ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தவான்களே ஆயத்தமாயிருங்கள். ஆலயத்தில் போறோம் சரிதான், நான் நேரமே சொல்லிவிட்டேன். ஆமீன், ஒரே வயலில் தான் ஆமீன் பதரும் நிற்கும், அதே வயலில் தான் கோதுமை மணியும் நிற்கும், அதே வயலில் தான் சில வேளை களையும் நிற்கும். ஆனால் ஒரே வயலில் இருந்தாலும், ஒரே உரத்தை அதுக்கு கொடுத்தாலும், ஒரே தண்ணீர் பாய்ச்சல் கிடைத்தாலும், ஆமென், ஆண்டவர் பார்ப்பார். ஒரு நாளிலே அவருக்கென்று கோதுமை மணிகளை மட்டும் பிரித்தெடுத்து களஞ்சியத்துக்கு கொண்டு போவார். அந்த களைகளையும் அதை போல் பதர்களையும் ஆமென் சுட்டெரிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு உலகம் தள்ளப்பட போகிறது. அதனால உணருங்கள், ஆயத்தப்படுங்கள், இதோ அவர் வருகிறார்.